எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு எப்படி வாய்ஸ் போச்சு? எனக்குங்களா? இந்த பொங்கலுக்கு எந்திரிச்சு இந்த பனியில் வேலை பார்த்து பாருங்க, அதனால பொங்கலுக்கு எந்திரிச்சுன்னு சொல்லுங்கள், வேலை பார்த்தேன்னு சொல்லாதீங்க. சரி, நான் வேலை பார்க்காம வேற யார் வீட்டில் வேலை பார்த்தா மூஞ்சில குத்திர பாருங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. சரி. அப்போ தொண்டை கட்டினது காரணம் பொங்கலுக்கு எந்திரிச்சு? பொங்கலுக்கு ஆமாங்க, பனியில் எந்திரிச்சு வேலை பார்த்துட்டாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நான் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன், நிறைய பேருக்கு சீசன் அந்த மாதிரிங்க. இது தொண்டைக்கட்டல் சீசன். தொண்டைக்கட்டல் சீசன், பனி சீசன்னால பொங்கல். சரி, கொஞ்சம் நீங்க எட்டே வைங்க, எனக்கு பயமா இருக்குது. நீங்க வேற குத்தி விட்டுறாதீங்க, தள்ளியே வைங்க. ஓகே, நீங்க வந்து இருங்க. ஹலோ கேக்குதா? கொஞ்சம் தள்ளி வைங்களேங்க. ஏங்க நீங்க வேற இப்படியே பண்றீங்க? இதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து எல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மப்ளர், ஏதாச்சும் ஒரு டவலோ ஒரு சொட்டரோ சேஃபாக வேலை பாருங்க, இல்லாட்டி எங்கள் மாதிரி தொண்டை போயிடும். கரெக்டாக ஒரு வாரம் ஆகுதுங்க. இன்னைக்கு தாங்க ஏதோ கொஞ்சம் லைட்டாக பேச்சு வருது, அது கூட வலிக்குதுங்க. நேற்றுலாம் வந்து காற்று மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஆமாங்க, சவுண்டாக பேசினா கம்மியாயிரும், பொறுமையாக பேசுறதுனால வாய்ஸ் தெளிவாக வருது. அதனால் நீங்களும் வந்து அடுத்த பொங்கலுக்குலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கணும், சரிங்களா? உங்களுக்கு நாங்கள் வைத்தியம் நான் வந்து என்ன இஞ்சி, சுக்கு, ஓமம், சுடு தண்ணி இதுதான் சாப்பிட்டேன். எத்தனை நாளாங்க? நான் 2 நாள் போட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கே வந்து நம்ம வாய்ஸ் என்னைக்கு வருதோ வரட்டும், நம்ம என்ன பாட்டா பாட போகிறோம். அப்போ இந்த ஆஸ்பத்திரிலாம் போகலைங்க, ஆஸ்பத்திரி பக்கமே ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. ஒரு 2 நாள் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. அந்த மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துட்டு, உனக்கு நான் மாத்திரை வாங்கி கொடுத்தே கடங்காரன் ஆயிரும் போலக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு நீங்கள் மாத்திரைலாம் வாங்கிட்டு வராதிங்க, நான் நாட்டு வைத்தியமே எதனா பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் தேனும் சுடு தண்ணியும் கலந்து குடித்தேன், ஒரு நாள் வந்து இஞ்சி அப்புறம் சுக்குவை தட்டி போட்டு குடித்தேன், ஒரு நாள் பெப்பர் போட்டு குடித்தேன். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு வாய்ஸில். ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா? என் தம்பி தான், அவனுக்கு என்னாச்சு இப்போ? அவர் வந்து பொங்கலுக்கு வாயை பார்த்து கட்டின்னு டிங்னு ஆட்டின்னு வந்தாருங்க, பார்த்தீங்களா? அப்போ தாங்க எனக்கு காணும் பொங்கல் அன்றைக்கி கரெக்டாக காலையில் கறி சமைச்சிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா சரியான காய்ச்சல், போய் படுத்தவ தான். அதோட 4 மணிக்கு எந்திரிச்சு வந்த வெளியில். ரொட்டைன் ஒர்க்கே வேலை யார் பாப்பா? சாணி வரணும், பால் கறக்கணும், மாடு பிடிச்சி காட்டணும், அதெல்லாம் நான் தானே பார்க்கணும். அதனால் வந்து அந்த வேலைலாம் பார்த்துட்டு திருப்பி 6:30 மணிக்கு போய் படுத்தவ தான். மறுநாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்தேன். அவ்வளோதாங்க, போங்க. பாட்டி, உங்களுக்கு ஏன் வாய்ஸ் போயிடுச்சு? ஏன் வாய்ஸ் தொண்டை கட்டிச்சு உங்களுக்கு? எனக்கு ஏன் தொண்டை கட்டிச்சுன்னா, ஏன் தான் அவர் தாத்தா கிட்ட பேச தொண்டை வலிக்குது. தொண்டை வலிக்குதா? அவங்க தாத்தா கிட்ட பேசினா தொண்டை வலிக்குதா? பாட்டிக்கு வந்து தாத்தா கிட்ட பேச தொண்டை கட்டிச்சு, அப்படிதானே பாட்டி? தொண்டை கட்டிச்சு. கபடி ஆடணும். கபடி ஆடினீங்களா? சேர் போட்டியில் இன்னைக்கு ஆடணும், அதெல்லாம் தொண்டை கட்டிக்கிச்சு. உங்களுக்கு வந்து கபடி ஆடி சேர் போட்டிலாம் விளையாடி தொண்டை கட்டிச்சாமா, கத்தி பாட்டி வந்து விசில் அடிப்பாங்க பயங்கரமா. அவ்வளோதான், நான் முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்க போதும். போதும், நன்றி, வணக்கம். மேடம், உங்களுக்கு தொண்டை போயிடுச்சாமே? தொண்டெல்லாம் போல, இங்கே தான் இருக்குது. இந்த காமெடி தேவையா? தேவைதான். தொண்டை வலியை வச்சுக்கின்னு உங்களுக்கு இந்த காமெடி தேவையா? நீங்க இந்த வாய்ஸ் வச்சு 2 பாட்டு பாடுங்க. பாடுங்க. வேற வந்து பாடுறேன், நான் பாடல பாடுவேன். உங்களுக்கு எதனால தொண்டை கட்டிச்சு? உங்களுக்கு எதனால தொண்டை கட்டிச்சு? தெரியலடா, மாமாவுக்கு ஜுரம் வந்துச்சு, தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ண, உதறிங்கச்சு உள்ள பெட்டுல. உதறிங்கச்சா? குளிர் இருக்கும் போல. சாப்பிடு மாமான்னு குரலே கொடுக்கல. சரி, நம்ம கிட்டதான் விளையாட்டு தட்டுங்க இது எப்பயும் போல அப்படின்ட்டு உதறிங்க எடுக்குது. நான் மட்டும் சிரிச்சுங்க, அந்த நடிக்குதுன்னு பார்த்தா உண்மையிலேயே ஜுரம் வந்துருக்க மாட்டேங்குது. அதை பார்த்து சிரிச்சனாலையான்னு தெரியல. உடம்பு சரியில்லாதவங்களை கிண்டல் பண்ண உடனே உனக்கு தொண்டை கட்டிடுச்சு. சித்தி, உங்களுக்கு எப்படி தொண்டை கட்டிச்சு? பணியில் ஏஞ்சி வேலை செய்யறதுனால தொண்டை கட்டிக்கிச்சு, காய்ச்சல். பேசினா இருக்கீங்க, வாய்ஸே சுத்தமா இல்லையா? ஒரு டைம் வருது, ஒரு டைம் சுத்தம் வர மாட்டேன். ரொம்ப மோசமா கட்டிட்டு இருக்கு தொண்டை. காளியம்மா, உங்களுக்கு எப்படி தொண்டை கட்டிச்சு? அது ஜுரம் அடிச்சிச்சு சாமி. ஜுரம் அடிச்சு காசு முடியல, தண்ணி குடிக்க முடியல, அது எப்படி நல்லா ஆகும்? அதனால தொண்டை கட்டிச்சா? தண்ணி நிறைய குடிக்க தானே? நிறைய குடிச்சா பயந்துட்டு ஒன்று வாக்கு போனது, நடக்க முடியலையே, அதுதான் கொஞ்சமாக குடித்தேன். அப்படியா? மாத்திரை என்ன போட்டியா? மாத்திரை போட்டேன்.
போட்டியா சரியாயிடுச்சா போ இப்போ சரியாக போச்சு. ஓகே சூப்பர். அம்மா உங்களுக்கு எப்படி தொண்டை கட்டுச்சு? எனக்கு தொண்டெல்லாம் காட்டலை, நீ கிளம்பு.